மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் பாடம் 3 பி தொகுதி தனிமங்கள் 2 இந்த பாடத்தில் உள்ள புத்தக வினாக்கள் அனைத்திற்கும் விடைகளை நம் புத்தகத்திலேயே குறித்து கொள்ளலாம். உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 109 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்களுக்கு முதலில் விடைகளை குறித்து வருவோம். முதல் கேள்வி, மந்த இணை விளைவு என்றால் என்ன? பக்கம் 34 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கம் 2வது பாடத்தில் வரும். பக்கம் 34 எடுத்துக்கொள்ளுங்கள். மந்த இணை விளைவு என்கிற உட்தலைப்பில் மந்த இணை விளைவு இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கடைசி பேராவில் ஒரு 4 வரிகள், இடைநிலை தனிமங்களை தொடர்ந்து வரும் கனமான தனிமங்களில் உள்ள வெளிக்கூட்டு எஸ் எலக்ட்ரான்கள் மந்த தன்மை கொண்டவைகளாக உள்ளன, மேலும் பிணைப்பில் பங்கெடுக்க இயல்பாக முனைவதில்லை. இந்த விளைவு மந்த இணை விளைவு என அறியப்படுகிறது. இதுவரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். கேள்வி எண் 2, சால்கோஜென்ஸ் பி தொகுதி தனிமங்களாகும் காரணம் தருக. சால்கோஜென்ஸ் என்பவை ஆக்சிஜன் குடும்பத்தை சேர்ந்த தனிமங்களுக்கு சால்கோஜன்கள் என்று பெயர். அந்த சால்கோஜன்கள் ஏன் பி தொகுதி தனிமங்களாகும் என்று கேட்குறாங்க. ஏனெனில் இத்தொகுதி தனிமங்களில் கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் இடம்பெறுகின்றன. அதாவது சால்கோஜன் தொகுதி தனிமங்களில் கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் இடம்பெறுகின்றன. எனவே சால்கோஜன்கள் பி தொகுதி தனிமங்களாகும். இவ்வளவு எழுதினால் போதுமானது. அல்லது நீங்கள் புத்தகத்திலேயே குறித்து கொள்ள வேண்டுமெனில் பக்கம் 30 2வது பாடம். பக்கம் 30 2வது பேராகிராஃப், ஒரு தனிமத்தின் கடைசி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் சென்று நிரம்புமாறு உள்ள தனிமங்கள் அடங்கிய தொகுதி பி தொகுதி என அழைக்கப்படுகின்றன. இதையும் நீங்கள் எழுதலாம். 3வது கேள்வி, ஏன் புளூரின் எப்போதும் -1 ஆக்சிஜனேற்ற நிலையினை பெற்றுள்ளது? விளக்குக. புளூரின் அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் தன்மையை பெற்றுள்ளது. புளூரின் அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் தன்மையை பெற்றுள்ளது. எனவே எப்போதும் -1 ஆக்சிஜனேற்ற நிலையினை பெற்றுள்ளது. இவ்வளவு எழுதினால் போதுமானது. இதற்கு விடை நமது புத்தகத்தில் பாடம் 2 33வது பக்கத்தில் உள்ளது. பக்கம் 33 கடைசி 2 வரிகள், 17ஆம் தொகுதியின் முதல் தனிமமான புளூரின் அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட தனிமமாகும். பக்கம் 34 2வது வரியில் கொடுத்திருப்பாங்க. புளூரின் -1 ஆக்சிஜனேற்ற நிலையை மட்டுமே காட்டுகிறது. அதாவது அதிகபட்ச எலக்ட்ரான் கவர் தன்மையின் காரணமாக புளூரின் -1 ஆக்சிஜனேற்ற நிலை மட்டுமே. அடுத்ததாக 4வது கேள்வி, பின்வரும் சேர்மங்களில் ஆலஜன்களின் ஆக்சிஜனேற்ற நிலையை குறிப்பிடுக. 4 சேர்மங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் இருக்கக்கூடிய ஹாலஜன்களுடைய ஆக்சிஜனேற்ற நிலை, ஹாலஜன்கள் எனில் புளூரின், குளோரின், அயோடின், இவற்றினுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இடத்துல OF2வில் புளூரினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -1, O2F2வில் புளூரினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -1, Cl2O3 சேர்மத்தில் +3, குளோரினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3, I2O4 இந்த சேர்மத்தில் அயோடினின் ஆக்சிஜனேற்ற நிலை +4. அதற்கடுத்த கேள்வி, ஹேலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் தருக. பக்கம் 100 கொடுக்கப்பட்டுள்ளது. பக்கம் 100 ஹேலஜன் இடை சேர்மங்கள் என்ற தலைப்பு உள்ளது. அதில் இருக்கக்கூடிய முதல் சென்டென்ஸ் எழுதினால் போதுமானது. ஒவ்வொரு ஹேலஜனும் மற்ற ஹேலஜன்களுடன் வினைப்பட்டு ஹேலஜன் இடை சேர்மங்களை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதேனும் 2 சேர்மங்கள் எழுதினால் போதுமானது. ClF, ClF3, IF7, BrF5, BrF3 இங்க நிறைய கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து ஏதாவது 2 எடுத்துக்காட்டில் எழுதினால் போதுமானது. அதற்கடுத்த கேள்வி 5வது கேள்வி, ஹேலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் தருக. பக்கம் 100 உள்ளது. இது எழுதிட்டோம். அதற்கடுத்த கேள்வி, பிற ஹேலஜன்களை காட்டிலும் புளூரின் அதிக வினைத்திறன் உடையது ஏன்? பிற ஹாலஜன்களை காட்டிலும் புளூரின் அதிக வினைத்திறன் உடையது ஏன்? ஏனெனில் புளூரின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது, சிறிய உருவள உடையது.
அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது, சிறிய உருவளவு உடையது. பக்கம் 100லும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாக ஈலியத்தின் பயன்களை தருக. பக்கம் 104. அதற்கடுத்த கேள்வி 8வது கேள்வி, IF7இல் அயோடினின் இனக்கலப்பு யாது? அதன் வடிவமைப்பினை தருக. இங்கேயே நீங்கள் எழுதி கொள்ளலாம். இனக்கலப்பு sp3d3, வடிவமைப்பு ஐங்கோண இருபிரமீடு. இதற்கான விடை 101 பக்கத்தில் உள்ளது. பக்கம் 101ல் ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 3.7. இதில் AX7 வகைக்கு இங்க கொடுத்திருக்காங்க. AX7 வகைக்கு எடுத்துக்காட்டு IF7. அதனுடைய இனக்கலப்பு sp3d3, வடிவமைப்பு ஐங்கோண இருபிரமீடு. அதற்கு அடுத்த கேள்வி, குளோரின் குளிர்ந்த NaOH மற்றும் சூடான NaOH உடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக. இது மிகவும் முக்கியமான கேள்வி. பக்கம் எண் 95. பக்கம் எண் 95ல் இங்கு ஒட்டுமொத்த வினை ஒன்று இருக்கும். இந்த வினை குளிர்ந்த NaOH உடன் வினை. இந்த வினையை எழுத வேண்டும். அதற்கு கீழ் இங்கு ஒட்டுமொத்த வினை ஒன்று இருக்கும். இந்த வினை சூடான NaOH உடன் வினை. இது சமன்படுத்தப்பட்ட 2 சமன்பாடுகள். இந்த வினைகளை எழுதினால் போதுமானது. அதற்கு அடுத்ததாக கேள்வி எண் 10, ஆய்வகத்தில் எவ்வாறு குளோரினை தயாரிப்பாய்? பக்கம் 92. இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. தயாரித்தல் இந்த தலைப்பில் இந்த வினை கொடுத்திருக்காங்க. இந்த வினையை படித்து கொண்டால் போதுமானது. அதற்கு அடுத்த கேள்வி, கந்தக அமிலத்தின் பயன்களை தருக. பக்கம் எண் 89. பக்கம் 89ல் கொடுக்கப்பட்டுள்ளது கந்தக அமிலத்தின் பயன்கள். இந்த 2 பயன்கள் படித்துக் கொண்டால் போதுமானது. அதற்கு அடுத்ததாக கேள்வி எண் 12, கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி என்பதனை தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. பக்கம் 88. பக்கம் 88ல் இங்கு இயற்பண்புகள் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது லைன், நீரின் மீது அதிக நாட்டத்தினை பெற்றுள்ளது. இதனை நீர் நீக்கும் விளைபொருளாக பயன்படுத்தலாம். அதாவது நீரின் மீது அதிக நாட்டத்தினை பெற்றுள்ளது, எனவே இதனை நீர் நீக்கும் விளைபொருளாக பயன்படுத்தலாம். அது வரைக்கும் எழுதிட்டு இங்கு இருக்கக்கூடிய 3 வினைகளில் ஏதேனும் ஒன்று எழுதினால் போதுமானது. அதற்கடுத்த கேள்வி எண் 13, நைட்ரஜனின் முரண்பட்ட பண்பிற்கு காரணம் தருக. பக்கம் 33 2வது பாடத்தில் உள்ளது. இங்கேயே நீங்கள் விடைகளை எழுதி கொள்ளலாம். நைட்ரஜனானது பல் பிணைப்புகளை உருவாக்குகிறது. நைட்ரஜனானது பல் பிணைப்புகளை உருவாக்குகிறது. அதாவது இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு உருவாக்குகிறது. டயகாந்த தன்மை கொண்டது. இந்த 2 பாயிண்ட் எழுதினால் போதுமானது. பல் பிணைப்புகளை உருவாக்குகிறது, டயகாந்த தன்மை கொண்டது. அதற்கு அடுத்த கேள்வி எண் 14, பின்வரும் மூலக்கூறுகளுக்கு அவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அமைப்பு வாய்ப்பாடுகளை தருக. இங்கு 4 சேர்மங்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெயருக்குரிய ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்குறாங்க. அதற்கு அடுத்ததாக அதனுடைய அமைப்பு வாய்ப்பாட்டையும் கேட்குறாங்க. இப்போ நைட்ரிக் அமிலம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வாய்ப்பாடு HNO3, மூலக்கூறு வாய்ப்பாடு HNO3. டை நைட்ரஜன் பென்டாக்சைடு அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு N2O5. பாஸ்பாரிக் அமிலம் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H3PO4. அதற்கு அடுத்ததாக பாஸ்பைன் அதாவது பாஸ்பீன் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு PH3. மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதிட்டு அதனுடைய அமைப்பையும் எழுதணும். இங்கு நைட்ரிக் அமிலம் பக்கம் 75 எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 75ல் இங்க கொடுத்துருக்காங்க நைட்ரிக் அமிலம், அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க HNO3. அதற்கு அடுத்ததாக அதனுடைய அமைப்பு, இந்த அமைப்பை நீங்கள் எழுத வேண்டும். அதேபோல் 14வது கேள்வியிலேயே 2வது நைட்ரஜன் பென்டாக்சைடு கொடுத்துருக்காங்க N2O5. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, அதனுடைய அமைப்பு, இந்த அமைப்பை நீங்கள் எழுத வேண்டும். அதற்கு அடுத்ததாக பக்கம் 79, அந்த 14வது கேள்வியிலே 4வது கேள்வி இல்லையா, அது கொடுத்துருக்காங்க பாஸ்பைன் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு PH3, அதனுடைய அமைப்பு, இந்த அமைப்பை நீங்கள் எழுத வேண்டும்.
அதேபோல் 14வது கேள்வியில் மூன்றாவது ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் H3PO4 அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, அதனுடைய அமைப்பு. அதுக்கடுத்த கேள்வி ஆர்கானின் பயன்களை தருக. பக்கம் எண் 104. பக்கம் 104 இங்கு ஆர்கானினுடைய பயன்கள் கடைசியாக 2 வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை படித்துக் கொண்டால் போதுமானது. அதற்கடுத்ததாக 16வது கேள்வி 15ஆம் தொகுதி தனிமங்களின் இணைத்திர கூட்டு எலக்ட்ரான் அமைப்பினை எழுதுக. இணைத்திர கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. இணைத்திறன் அப்படின்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை மட்டும் எழுதினால் போதும். பக்கம் 65 உள்ளது. இங்கேயும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். புத்தகத்தில் இங்கு கீழ் இடம் உள்ளது. வினாயன் 16 நைட்ரஜனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 2s2 2p3, பாஸ்பரஸினுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3s2 3p3, ஆர்சனிக் அதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 4s2 4p3, ஆன்டிமனி அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 5s2 5p3, பிஸ்மத் அதனுடைய வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 6s2 6p3. அதற்கடுத்ததாக பாஸ்பைனின் வேதி பண்புகளை விளக்கும் 2 சமன்பாடுகளை தருக. பக்கம் 78 உள்ளது. இந்த 21-22ஆம் கல்வியாண்டு 2021-2022 கல்வியாண்டில் இது இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் குறைக்கப்பட்ட பகுதியில் உள்ளது. எனவே இதை படிக்க வேண்டாம். வேண்டும் என்ற மாணவர்கள் பக்கம் 78 எடுத்துக்கொண்டு நீங்கள் குறித்து கொள்ளலாம். பக்கம் 78 இங்கு வினைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வினைகளில் 4 வினைகள் இருக்கு. இந்த 4 வினைகளில் அதுக்கு கீழ் இந்த வேதி பண்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த வேதி பண்புகளில் ஏதாவது நீங்கள் 2 வினைகள் எழுதினால் போதுமானது. அதுக்கடுத்தது கேள்வி எண் 18 நைட்ரிக் அமிலம் ஒரு கார ஆக்சைடு, அவற்றுக்கிடையான வினையினை தருக. நைட்ரிக் அமிலம் ஒரு கார ஆக்சைடு, அவற்றுக்கிடையான வினையினை தருக. பக்கம் 70. பக்கம் 70 இங்க அமிலமாக ஒரு உட்தலைப்பு இருக்கிறது இல்லையா? இந்த தலைப்பில் கொடுத்திருக்காங்க பாருங்க. மற்ற அமிலங்களை போன்றே காரங்கள் மற்றும் கார ஆக்சைடுகளுடன் வினைப்பட்டு நீரையும் உப்புகளையும் உருவாக்குகிறது. மற்ற அமிலங்களை போன்றே காரங்கள் மற்றும் கார ஆக்சைடுகளுடன் வினைப்பட்டு நீரையும் உப்புகளையும் உருவாக்குகிறது. இந்த 2 வினைகள் கொடுத்திருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு வினை எழுதினால் போதுமானது. அதுக்கடுத்ததாக PCl5ஐ வெப்பப்படுத்தும் போது நிகழ்வது யாது? பக்கம் 80. பக்கம் 80 இந்த வேதி பண்புகள் என்ற தலைப்பில் இங்கு வினை கொடுக்கப்பட்டுள்ளது. வெப்பப்படுத்தும் போது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு சிதைவடைந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு மற்றும் குளோரின் ஆகியவற்றை உருவாக்குகிறது. இந்த வினை எழுதினால் போதுமானது. அதற்கடுத்த கேள்வி 20 HF ஆனது ஒரு வலிமை குறைந்த அமிலம். ஆனால் பிற ஹாலஜன்களின் இருமை அமிலங்கள் வலிமை மிக்கதாக உள்ளன. ஏன் என்பதற்கான காரணம் தருக. கேள்வி எண் 20 பக்கம் 98. இங்க பக்கம் 98 அமில பண்புகள் அந்த டாபிக்ல கடைசியா ஒரு 3 லைன் இருக்கு. இதை நீங்கள் எழுதினால் போதுமானது. இங்கிருந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் ஹைட்ரோபுரோமிக் ஹைட்ரோ அயோடிக் அமிலங்கள் ஏறத்தாழ முழுவதும் அயனி உருகின்றன. எனவே அவைகள் வலிமை மிக்க அமிலங்களாகும். ஆனால் HF ஆனது வலிமை குறை அமிலம். அதாவது 0.1 m கரைசல் அதில் 10% மட்டுமே அயனி உருகிறது. அதாவது குறைந்த அளவே அயனி உருவதால், குறைந்த அளவுனா பகுதி அளவே அயனி உருவதால் இவை வலிமை குறை அமிலம் ஆகும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஹைட்ரோபுரோமிக் அமிலம், ஹைட்ரோ அயோடிக் அமிலம் ஆகிய அமிலங்கள் ஏறத்தாழ முழுவதுமாக அயனி உருகின்றன. எனவே இவை வலிமை மிகு அமிலங்கள். ஆனால் HF ஆனது வலிமை குறை அமிலம். காரணம் 0.1 m கரைசலில் 10% மட்டுமே அயனி உருகிறது. இதை எழுதினால் போதுமானது. அதற்கு அடுத்ததாக கேள்வி எண் 21 ஐப்போப்ளூரஸ் அமிலம் HOF அதில் ஆக்சனுடைய ஆக்சினேற்றம் கேட்குறாங்க. ஐப்போப்ளூரஸ் அமிலம் HOF அதில் ஆக்சனுடைய ஆக்சினேற்றம் 0, ஆக்சினேற்ற எண் 0. அதற்கு அடுத்ததாக கேள்வி எண் 22 பின்வரும் சேர்மங்களில் காணப்படும் இன கலப்பினை கண்டறிய. பக்கம் 100 101 கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன சேர்மங்கள் கொடுத்திருக்காங்கன்னா BRF5 மற்றும் BRF3 கொடுத்திருக்காங்க. இங்க BRF5 ஏற்கனவே சொல்லியிருக்கும். AX5 அந்த வகைக்கு எடுத்துக்காட்டு BRF5. அதனுடைய இனக்கலப்பு sp3d2 வடிவம் சதுர பிரமிடு வடிவம். AX3 அதற்கு எடுத்துக்காட்டு BRF3 அதனுடைய வடிவம் T வடிவம் இனக்கலப்பு sp3d.
நீங்கள் இங்கேயே எழுதி கொள்ளலாம். BrF5 அதனுடைய இனக்கலப்பு sp3d2 வடிவம் சதுர பிரமிடு வடிவம். அவங்க வடிவம் கேட்கல, இனக்கலப்பு தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வடிவத்தையும் சேர்த்து படிச்சிங்க. BrF5 sp3d2 BrF3 sp3d. அதற்கு அடுத்ததாக கேள்வி எண் 23. பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. இங்கு ஒவ்வொரு வினைக்கும் இங்கே பக்கம் எண் இங்கே குறிச்சிருக்கிறேன். அந்த பக்கத்துலையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். விடைகளை நீங்கள் இங்கேயே எழுதி கொள்ளலாம். ஒவ்வொரு வினைக்கும் இங்கு சமன்படுத்துவதற்காக இங்கே மோல் எண்ணிக்கை குறிக்கப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் தவறாமல் குறித்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக சரியான விடையை தேர்வு செய்க. உங்களுடைய புத்தகத்தின் கடைசி, அதாவது பக்கம் 262 பாடம் எண் 3க்கான சரியான விடையை தேர்வு செய்க. அந்த கேள்விகளுக்கான விடைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து படித்து வந்தால் உங்கள் மனதில் பதியும்.